பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த இரவுக்கு ஒரு ஜெபத்துக்கு வந்திருக்கிற எல்லா விசுவாச தேவ பிள்ளைகள், போதக பிதாக்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பில் மீண்டும் ஒரு விசையாய் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடந்த நாட்களில் நாம் யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்திலே யாக்கோபின் புத்திரர்களை குறித்து பார்த்தோம். அதுல கடைசியாய் பென்யமீனை குறித்து நேற்றைக்கு முன்தினத்திலே ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் அவைகளை பார்க்க அதிலே பென்யமீனை குறித்த வேத பாடத்தை கவனித்தோம். அன்றைக்கே நான் சொன்னேன், கர்த்தருக்கு சித்தமானால் இதன் 2ஆம் பகுதி இனி வருகிற நாட்களில் செய்தியாக கொடுக்கப்படும் என்று சொல்லி, அந்த வரிசையிலே இன்றைக்கு பென்யமீனை மையமாய் வைத்து கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பாய் இந்த பென்யமீனை குறித்த ஒரு வசனத்தை வாசித்து விடுகிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 49:27. பென்யமீன் பீறுகிற ஓநாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றார். பென்யமீன் பீறுகிற ஓநாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். இங்கு யாக்கோபின் 12வது குமாரனாகிய பென்யமீனை குறித்து யாக்கோபு தன் மரண காலத்திலே கடைசி நாளிலே தன் மகனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. இப்போ இந்த தகப்பனாகி யாக்கோபு சொன்ன அந்த வார்த்தைகளை விட இந்த பென்யமீனுடைய பிறப்பை குறித்து முதலாவது நாம் அறிவது நல்லது. ஏனென்றால் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் சொல்வது உன் பிறப்பின் வர்த்தமானமாவது என்று சொல்லி. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பிறப்பு என்பது உண்டு, பிறப்பின் வர்த்தமானம் என்கிற ஒன்று உண்டு. அப்படியானால் இந்த பென்யமீனுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்ன? இந்த பென்யமீனுடைய பிறப்பின் வர்த்தமானமே ஆரம்பமே பார்த்தால் அது திகில் ஊட்டுவதாகவும் பயமுறுத்துவதாகவும் இருக்கும். இந்த பென்யமீனுடைய தாய் ராகேல். இந்த ராகேல் யாக்கோபு மற்ற எல்லாரும் சேர்ந்து அப்படி வரும்போது பெத்லெகேம் என்று சொல்லப்படுகிற எப்பிராத்தாவுக்கு வருகிற வழியில தான் இந்த பிரயாணத்திலே வருகிற வழியிலேயே இந்த பென்யமீன் பிறக்கும். அந்த பென்யமீன் வருகிற வழியிலேயே பிறக்கும் போது அங்கு நடக்கிற சில சம்பவத்தை குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரைக்கும். ஆதியாகமம் 35 16 முதல் 19 வரைக்கும். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லெகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். கர்த்தர் நல்லவை. இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நீங்கள் கவனமாய் கவனித்திருந்தாலே தெரியும் இந்த பென்யமீனுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்று சொல்லி. முதலாவது பார்க்கிறோம், இந்த பென்யமீன் தன் தாயாகிய ராகேலிடத்தில் பிறக்கும் போது
16வது வசனம் சொல்லுகிறது, அவள் கடும் வேதனைப்பட்டாள் என்று. ராகேல் பிள்ளை பெற்றால் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த பென்யமீனுடைய ஆரம்பமே கடும் வேதனையை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த கடும் வேதனை என்றால் என்ன? இந்த கடும் வேதனை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த கடும் வேதனையை குறித்து ஒரு வித்தியாசமான வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பகற்காலத்தில் உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்தில் உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாய் இருக்கும். ஏசாயாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். மீண்டும் சொல்லுகிறேன், ஏசாயா 17:11. இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. இந்த வசனமும் ராகேலுடைய வாழ்க்கையும் ஏகோபித்த வாழ்க்கை, ஒரே போல இருக்கும். திரும்ப வாசிக்கிறேன் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக. பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிரும். இந்த பகற்காலம் என்பது எது? யாக்கோபு ராகேலை நேசித்த காலம்தான் பகற்காலம். அவன் மீது வைத்த அன்பினாலேயே அவனுக்கு 14 வருஷம் போனது அவனுக்கு தெரியவே இல்லை. அது அவனுக்கும் ராகேலுக்கும் இருந்த பகற்காலம். அப்புறம் 2வது வசனம் சொல்கிறது, ஏசாயா 17:11, விடியற் காலத்தில் உன் விதையை முளைக்கப்படும். இந்த விடியற் காலம் எது தெரியுமா? இதுதான் ராகேல் யாக்கோபுடைய விவாக காலம், அவங்களுடைய திருமண காலம். அது பகற்காலத்திலே அடிக்கிற சூரியனை போல இருந்து இப்ப எப்படியோ ஒரு வழியில வாழ்க்கையில ஒரு விடிவு வந்துருச்சு நினைச்சு 2 பேரும் தாம்பத்திய ஜீவியத்தை ஆரம்பிக்கிறார்கள். 2 பேரும் அந்யோன்யமாய் இருக்கிறார்கள். 2 பேர் வாழுகிறார்கள். ஆனா உள்ளே பார்த்தால் கர்த்தர் நல்லவே. அங்கே சொல்கிறார், யோசேப்பு பென்யமீன் என்னும் 2 பிள்ளைகள் அவர்களுக்கு பிறக்கிறார். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாய். இந்த வார்த்தையின்படிதான் இவர் 2வது பிள்ளையை தன்னுடைய கணவனோடு வாழ்ந்ததற்கு ஒரு பலன் கொடுப்பதாக இந்த பென்யமீனை பெறுகிறாள். அந்த பெறுகிற நேரத்துலதான் அவளுக்கு என்ன வருகிறது? துக்கம் வருகிறது. என்ன துக்கம் தெரியுமா? இன்னும் எப்பிராத்தா பக்கத்துலதான் இருக்கு. எப்பிராத்தா என்றால் பெத்லெகேம். அந்த பெத்லெகேமுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. பெத்லெகேமுக்கு போயிட்டாலே அது மகாராஜாவின் வாசஸ்தலம், அது தேவன் பிறக்கிற இடம், அது ஆதீனத்தின் குடியிருப்பு. அங்கு தேவனுடைய சிங்காசனங்கள் உண்டு. அந்த பெத்லெகேமிலே தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அங்கே போயிருந்தால் ஒரு மாற்றம் நடந்திருக்கும். ஆனால் போகவில்லை. போகிற வழியிலேயே எப்பிராத்தா என்கிற பெத்லெகேமுக்கு போகிற வழியிலேயே அவளுக்கு கடும் வேதனை. அந்த வேதனை அவளுக்கு என்ன கொடுத்தது? துக்கத்தை கொடுத்தது. அந்த துக்கத்துக்கு மத்தியில தான் அவள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த ஏசாயா 17:11 படி இந்த ராகேலுடைய பிரசவ காலம் இவ்வளவு கடும் வேதனையாயிருந்தது. பென்யமீன் பிறக்கும் போதே வேதனைக்கு மத்தியில பிறக்கிறானே, என்ன காரணம்? ஒண்ணு தெரிந்து கொள்ளணும். ராகேலும் லேயாலும் ஒரு காலத்துல சண்டை போட்ட போது அதுல ஒருத்தி சொல்றா, மகா போராட்டமாய் போராடி உன்னை மேற்கொண்டேன். அப்போ திருமண வாழ்க்கை கூட ஒரே போராட்டமாகத்தான் இருந்தது. ஆனா போராட்டமா இருந்தாலும் அவ சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மகா போராட்டமாய் போராடி உன்னை மேற்கொண்டேன். அப்ப போராட்டத்துக்கு மத்தியில ஒரு பெரிய ஜெயம், போராட்டத்துக்கு மத்தியில ஒரு வெற்றி. இந்த ராகேல்
பிள்ளை பிறக்கும் போது அவளுக்கு கடும் வேதனை வந்தது உண்மைதான். ஆனா அந்த கடும் வேதனைக்கு மத்தியில பிள்ளையை பெற்றாலும் கர்த்தர் நல்லவன், அந்த பிள்ளை மிகவும் விசேஷித்த பிள்ளையாய் மாறிவிட்டு தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஏன் தெரியுமா விசேஷித்த பிள்ளை? இந்த பென்யமீனை யாக்கோபு யோசேப்புக்கு அடுத்ததாக ரொம்ப அதிகமாய் நேசித்தான், ரொம்ப அதிகமாய் அன்பு வைத்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பென்யமீனை கூப்பிட்டு போய் ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கும் போது மற்றவர்களை விட இந்த பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டதாக ஆதியாகமம் 43 அதிகாரம் 34 வசனம் சொல்லுது. 5 மடங்கு அதிக போஜனம், சூத்திரம், தொடை சந்து அங்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ கடும் வேதனையில் அவன் பிறந்திருந்தாலும் அந்த வேதனையில் பிறந்த அவனுக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிடைத்த பங்கோ 5 மடங்கு அதிகமாய் கிடைத்தது. இப்ப எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பென்யமீனுக்கு யோசேப்பினிடத்திலிருந்து 5 மடங்கு அதிக போஜனம் கிடைச்சது. இந்த போஜனம் மட்டும் 5 மடங்கு கிடைக்கலங்க. இந்த பென்யமீனுக்கு தன் மூத்த சகோதரனாக யோசேப்பு மூலமா கிடைச்ச இன்னொரு ஆசீர்வாதத்தை காட்டுற பாருங்க. நிறைய பேர் காண்பிக்காத ஒரு வேத பகுதி, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45 அதிகாரம் 22 வசனம். ஆதியாகமம் 45 22 வாசிக்கிறேன். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களை யோசேப்பு கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். அல்லேலூயா! 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும். கடும் வேதனையில் பிறந்தவன் பென்யமீன். அவனுக்கு போஜனத்தில் 5 மடங்கு கிடைத்தது மட்டும் கிடையாது, அவனுக்கு மாற்று வஸ்திரங்கள் 5 வஸ்திரங்கள் கிடைச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் யோசேப்பு ஆளுக்கு 1 கொடுக்கிறான். ஆனா பென்யமீனுக்கு 5 கொடுக்கிறான். 5 மாற்று வஸ்திரம் மட்டும் இல்லாம 300 வெள்ளிக்காசுகள். இப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பென்யமீனுடைய ஆசீர்வாதம் கடும் வேதனையில் பிறந்த அவனுக்கு மடங்கு மடங்காய் ஆசீர்வாதம் கிடைக்கும். 5 மாற்று வஸ்திரங்கள் கிடைக்கும், 300 வெள்ளி காசுகள் கிடைக்கும். இப்போ இவனுக்கு 5 மடங்கு போஜனம், 5 மாற்று வஸ்திரம், 300 வெள்ளி காசு. இந்த 5 மடங்கு போஜனம் என்பதே அவன் இந்த பென்யமீனுடைய சரீரம் 5 விதமான போராட்டத்தை சந்திக்கும் என்பதை வேதத்திலே காணலாம். அதைத்தான் யாக்கோபு ஆசீர்வதிக்கும் சொல்ல, இவன் ஒரு பெரிய ஓநாய். காலையில வேட்டை ஆரம்பிப்பான், சாயங்காலத்துல பச்சிட்டு பிடிச்சிருவான். அப்ப இவனுக்கு விரோதமா போராட்டம் வரும், ஆனா அந்த போராட்டத்தை ஜெயிப்பான். அப்ப பென்யமீனுக்கு சரீரத்துல 5 விதமாக போராட்டங்கள், அந்த போராட்டத்துல ஜெயிப்பதுதான் 5 மடங்கு போஜனம். 2வது அவனுக்கு கொடுக்கப்பட்டது 5 மாற்று வஸ்திரங்கள். அந்த 5 மாற்று வஸ்திரம் என்பதே அவனுடைய பங்கு 5 முறை மாற்றப்பட்டதையும், அவனுக்குரிய ஆசீர்வாதம் வேறு 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 இடத்துல 5 முறை கொடுக்கப்பட்டதையும் காணலாம். அது மாத்திரமல்ல, அடுத்தது 30 வெள்ளி காசுகள். நான் சொல்றோம் 300 வெள்ளி காசுகள். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 300 வெள்ளி காசு என்பது சாதாரணமானது கிடையாது. 300 வெள்ளிக்காசு என்பது அந்த காலத்துல இருக்கிற நாட்குறிப்பின்படி 1 வருடத்தை குறிக்கிறது. அன்றைக்கு இருந்த ராஜ்யபாரத்தின் நாட்குறிப்பு என்கிற கேலண்டர் படி 1 வருஷத்தை குறிக்கும். அந்த 1 வருஷத்தை ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற சம்பளம். இதே தான் நீங்க யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஸ்திரீ கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்துல தைலத்தை தேய்ப்பான்.
அப்படி தைலத்தை தேய்க்கும் போது அங்கு யூதாஸ் காரியத்தை என்ன சொல்லுவான், ஏன் இது இப்படி வீணாக்குகிறாய், இதை விற்றா இதை 300 பணத்துக்கு விற்கலாமே. வாசிக்கிறேன், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன? அப்ப இந்த 300 பணம் என்பது எதை குறிக்கிறது? ஒரு நாளைக்கு 1 ரூபாய் சம்பளம். அப்ப 300 என்பது அன்றைக்கு இருந்த சோத்திர நாட்குறிப்பின்படி அது 1 வருஷம். 1 வருடத்துக்குரிய முழு தொகையும் இந்த பென்யமீனுக்கு கிடைக்கும். இப்ப இதுல இருந்து அறிந்து கொள்ள வேண்டிய பெரிய சத்தியம் என்ன? முதலாவது, இவனுடைய பிறப்பு கடும் வேதனை. வேதனையில் பிறந்த அவனுக்கு மடங்குகள் கிடைக்கிறது, மாற்று வஸ்திரங்கள் கிடைக்கிறது, 300 வெள்ளி பணமும் கிடைக்கும். பென்யமீனுக்கு கொடுக்கப்பட்டது 300 வெள்ளி பணம். இங்கு இயேசுவுக்கு தைக்கப்பட்ட தைலமும் 300 வெள்ளி பணம். அப்போ பென்யமீனுடைய வாழ்க்கை நேர இயேசுவோடு கூட இணைக்கப்படுவதை பார்க்கலாம். ஏன்னாக்கா, பென்யமீன் பிறக்கும் போது எப்படி கடும் வேதனையை சந்தித்தானோ, இயேசுவின் பிறப்பும் கூட கடும் வேதனைக்கு மத்தியில தான் இருந்தது. அகுஸ்துராயனுடைய கணக்கெடுப்பு, எல்லா இடத்திலும் நடந்து வர வேண்டும், கடந்து வர வேண்டும். அங்கு நடந்து கடந்து மரியாளும் யோசேப்பும் வந்தாலும் தலை சாய்க்க இடமில்லை, பிள்ளை பிறத்துக்கு இடமில்லை, கடைசியில மாட்டுக்கொட்டை. அப்ப இயேசுவின் பிறப்பும் கடும் வேதனை. இப்ப பென்யமீனுடைய கடும் வேதனை இயேசு கிறிஸ்துவின் கடும் வேதனைக்கு இணையாயிருக்குது. பென்யமீனுடைய பிறப்பு இயேசுவின் பிறப்புக்கு இணையாயிருக்குது. எப்படி ராகேல் பெத்லகேமுக்கு போகிற வழியிலே பிள்ளையை பெற்றாலோ, இந்த கன்னி மரியாளும் கூட அந்த வழியில தான் பிள்ளையை பெற்று முன்னணியிலே கடத்து. அப்ப கடும் வேதனை என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக சந்திக்கிற போராட்டங்களையும் சகிக்கிற துன்பங்களையும் காண்பிக்கிறது. அப்ப இந்த பென்யமீன் கடும் வேதனையில் இருந்தான். ஆனால் அவனுடைய ஜீவியம் இப்படி படிப்படியாய் மகிமையாய் மாறுகிறது. இந்த ராத்திரி நேரத்துல, இந்த இரவுக்கு இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு மிகவும் அன்பு தேவ ஜனங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில கடும் வேதனைகளை நீங்க சந்திக்கலாம். கடும் வழி பிரயாணத்திலேயே உங்களுக்கு ஆபத்துக்கள் நேரிடலாம். ஆனாலும் வேதனைக்கு மத்தியில இருக்கிற உங்களுக்கு 5 மடங்கு போஜனத்தையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் 300 வெள்ளி காசையும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுடைய பாடுகள் இயேசுவோடு இணைக்கப்படும் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்களுக்குரிய பங்கு கண்டிப்பாய் கிடைக்கும். இதுதான் கடும் வேதனையுடைய விளைவு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். சரி, இப்போ இந்த பென்யமீனுடைய பிறப்பு ஆரம்பத்தில் கடும் வேதனை. 2வது, அந்த பிறப்புல நடந்தது என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 35 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது. இப்போ பென்யமீன் பிறக்கிற நேரத்துல அவன் சந்திக்கிற 2வது போராட்டம் என்ன தெரியுமா? மரண காலம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சோதரம், இந்த மரண காலம் என்பது என்ன? இந்த மரண காலம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? சோதரம், மரண காலம் என்பது சாதாரணமானது கிடையாது. இந்த மரண காலத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் நிருபத்துல இப்படியாய் யாக்கோபை குறித்து சொல்லுகிறார். வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 11:21, 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எபிரேயர் புஸ்தகம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் 2வரையும் ஆசீர்வதித்து தன் கோலில் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான்.
இங்கு இந்த மரண காலத்தை குறித்து யாக்கோபுடைய மரணத்துக்கு இணையாய் அங்கு மரணத்தை குறிப்பிட்டு சொல்லும் போது அங்க தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. ஓசத்திரம் தன் கோழி முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். தன் கோழின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இந்த மரண காலம் என்பது இதை குறிக்கிறது. ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் சாய்கிறதை குறிக்கும். நிமிர்ந்து நடந்தவர்கள், நல்ல தலை நிமிர்ந்து வாழ்ந்தவர்கள், அல்லது பேரும் புகழும் பெற்று இருந்தவர்கள், திடீரென்று அவர்கள் தலை சாயும், திடீரென்று அவர்கள் உடல் கீழே சரியும், திடீரென்று அவர்கள் ஒரு போராட்டத்தை அல்லது நிமிர்ந்து நடக்க முடியாதது, எழுந்து நிற்க முடியாத அனுபவத்தை அனுபவிப்பார்கள். அதுதான் இந்த சூத்திரம் மரண காலம். ஆனா இந்த பென்யமீனுடைய தாய் மரண காலத்தை சந்திக்கிறது பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 35:18. இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? தாய் தான் மரண காலத்தை சந்திச்சாங்க. நான் சொல்றேன், தாய் மட்டும் மரண காலத்தை சந்திக்கலங்க, அங்க பிறக்கிறது பென்யமீன். கொஞ்சம் கை நழுவி இருந்தாலோ, கொஞ்சம் வாய்ப்பு தவறி இருந்தாலோ பிள்ளையும் கண்டிப்பா செத்து போயிரும். பிரசவ காலத்துல தாய்மார்கள் சாகிறதை விட குழந்தைகள் சாகிற சாவு மகா கொடுமையான. தாய்மார்கள் மறிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இரத்தப்போக்கு ஒரு காரணம், உடலிலே ஆரோக்கியம் அற்ற ஒரு காரியம், பிரசவத்தை சகிக்க முடியாத தாங்க முடியாத பலவீனம் ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்கும். அவங்க சாப்பாடு, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்க சத்துவம், அவங்க புசித்து அவங்க எடுத்துக்கொண்ட காரியங்கள், இது எல்லாம் ஒரு காரணமா இருக்கும். ஆனா குழந்தைக்கு என்னங்க காரணம்? பிறக்கும் போதே குழந்தை சாகுது. பிறக்கிற நேரத்திலே பிறந்து அந்த குழந்தை கண்ணத்தை திறந்து நல்ல கீச்சு அழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய பிள்ளை அங்க சாகுது அப்படின்னா அது மகா கொடுமையா. இப்ப நான் அதான் சொல்றேன், இங்கு ராகேல் பென்யமீனுடைய அம்மா மட்டும் மரண காலத்தை சந்திக்கல, அந்த குழந்தையும் மரண காலத்தை சந்தித்துதான் வெளியே வந்து. இந்த குழந்தை பிறப்பின் மரண காலம் என்பது எவ்வளவு கொடூரமானது என்பது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப அதை அனுபவித்தது. அது 2 சம்பவத்தை ஓமையா நான் சொல்றேன். மதுரையில சுதுரம் இயேசுவின் ஆலயம் என்கிற ஒரு பெரிய ஆலயம். அந்த போதகருக்கு 3 பெண் பிள்ளைகள். அப்போ அந்த வீட்டில தான் நான் கீழே இருக்கிறேன், அவங்களுக்கு உதவியாளரா இருக்கிறேன். சோதரம் அந்த வீட்டிலே இந்த சகோதரி 3வது பிள்ளை பெற இருக்கிறார். அவங்க நல்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள், செல்வந்தர்கள். அப்போ அந்த பிரசவ நேரம் வரும்போது அங்க வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்கு. அந்த சமயத்துல ஏற்ற நபர்கள் யாரும். அப்போ உடனே இந்த சகோதரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். கூட்டு போற நேரத்துல பாத்தீங்கன்னா யாரும் இல்ல. கடைசி காரை டிரைவ் பண்ணணும். ஹாஸ்பிட்டலும் இவங்க வீடு ரொம்ப தூரம்ல, ஒரு 500 முதல் ஒரு 1000 அடிக்கு உள்ளதா, ரொம்ப பக்கம் தான். இப்போ எப்படி தூக்கி கொண்டு வந்து அந்த சகோதரிய காருடைய பின் ஷீட்ல படுக்க வச்சாச்சு. இப்ப யாரு கார் எடுக்கிறது, எப்படி கொண்டு போறது தெரியல. அப்போ அந்த பாஸ்டருக்கு ஓட்ட தெரியாது, வேற வழியே இல்லை. மனைவி சந்திக்கிறாங்க, வேதனைப்படுறா, துடிக்கிறாங்க. இப்ப உடனே கொண்டு போகணும், என்ன நடக்கும் தெரியாது. அந்த பாஸ்டர் நேரம் உட்காந்து, காரே ஓட்ட தெரியாது அவர், துணிஞ்சு கார் எடுத்துட்டு காரை எடுத்தார் பாருங்க. எடுத்த வேகத்துல கார் பயங்கர ஒரு ஜம்ப் ஆனது. அப்படி ஒரு தவி ஒரு தாவி அங்கிட்டு போய் உட்கார்ந்தது. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ பிரேக் பண்ணி திரும்ப மெதுவா உருட்டி கொண்டு போய் அந்த 1000 அடி தாண்டி ஹாஸ்பிட்டல் வாசல் நிப்பாட்டு. இந்த கார் எடுத்த வேகத்துல ஒரு ஜம்ப் ஆனது பாருங்க. அந்த அதிர்ச்சியிலேயே தான் புருஷன் தான் கார் எடுக்கிறாரு, அவரு காரை ஓட்ட தெரியாது, அவர் ஓட்டுறாரு, இப்ப ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு பயந்த நேரத்துல அந்த அதிர்ச்சியில அந்த சகோதரிக்கு குழந்தை பிறகு. அப்புறம் உள்ளே தூக்கிட்டு போய் எப்படியே கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை காப்பாற்றியாச்சு, எல்லாம் முடிந்தது. இது பிரசவ நேரத்துல பிள்ளை பெறும்போது ஒரு ஸ்திரீ சந்திக்கிற மரண காலம். இதை விட இன்னொரு நடந்த சொல். எனக்கு ஆண்டவர் கொடுத்த 2வது பிள்ளை. முதல் மகன் பாஸ்டர் எபி சான்ராஜா, 2வது ஒரு குழந்தை.
இப்போ கர்த்தர் நல்லவே அவங்க பிரசவத்துக்காக சிவகாசியில ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இன்னொரு டைம் இருக்கு, இன்னொரு 2-3 நாள் கூட ஆகும், ஒண்ணு பயப்பட வேண்டாம். அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு கூடவே இது பராமரிச்சிட்டு இருக்கேன். அப்போ அவங்களுக்கு வேண்டிய ஆகாரமும் மற்றும் எடுக்க நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த நேரத்துல அவங்க பயங்கரமான பிரசவ வேதனை. அது அங்க கூட இருந்த என் மனைவியின் கூட இருந்த யாரும் எனக்கு தகவல் தெரிவிக்கும். கொஞ்ச நேரத்துல என்ன ஆகிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், குழந்தை பிறந்திருக்குது. குழந்தை பிறந்தாச்சு. குழந்தை பிறந்ததையும் எனக்கு சொல்லவே இல்லை. நான் வீட்டுல இருக்கிற பொருட்கள் எடுத்துக்கொண்டு ஆயத்தமாக்கி கொண்டு மற்ற ஊழித்து முடிச்சுட்டு வரதுக்காக சொல்லிட்டு அவங்களும் சரின்ட்டாங்க. சோதரி இங்க பரப்புற நேரத்துலதான் மருத்துவமனையில போய் சும்மா என் மனைவி பார்க்க போற மருத்துவர் சொல்றாரு, உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு தெரியாதா, பிறந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு. எனக்கு பயங்கர ஷாக். என்ன செய்யறதுன்னு தெரியல. வீட்டார் சொல்லல, உறவினர்கள் சொல்ல வேண்டிய நபர்கள் சொல்ல, எனக்கு எந்த தகவல் தெரிவிக்கல. போய் பார்த்தவங்க ஆண்ட வேலை வந்தவங்க படப்படப்போ தகவல் கொடுக்குறாங்க. உடனே புறட்டு ஓடு போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவோம், அதுக்குள்ள நான் இந்த பக்கம் வருகிறேன்னு சொல்லி அந்த பக்கமா குழந்தை எடுத்துக்கிட்டு ஒரு அட்டைப்பட்டியில வச்சு நேர வேறு வழியா அவங்க வந்து சொல்லிடுவோம். ஒரு ஆலயத்துல என்னை கேட்காமலேயே, என்கிட்ட தெரிவிக்காமலே, எனக்கு காண்பிக்காமலேயே அந்த ஆலயத்துல ஒரு பகுதியில குழந்தைய புதைச்சது ஒரு ஊழியக்காரர், குழந்தையை தூக்கிட்டு வந்தது இன்னொரு ஊழியக்காரர், கூட இருந்தது ஊழியக்கார ஸ்திரீகள், எல்லாரும் சேர்ந்து குழந்தை புதைச்சாச்சு. அந்த பிறந்த குழந்தைய பார்க்க கூட இல்லை. இவ்வளவுக்கு குறைமாத குழந்தையும் இல்லை, அரைக்குறை பிறப்பும் அல்ல, நிறை மாத கர்ப்பிணியாய் நிறை மாதத்தில் பிறந்தது. ஏதோ சூழல் குழந்தை இறந்தது. ஏன் இறந்ததுன்னு தகவல் தெரியும். அதுக்கு நான் உடனே ஹாஸ்பிட்டல் போற, குழந்தைய கொண்டு போய் வச்சுட்டாங்க. திரும்ப வண்டி எடுத்து வேகமா வர்றேன். வந்து பார்த்தா இவங்க எல்லாம் அங்க புதைத்து விட்டு ஒரு பாட்டு பாடிட்டு வெளியே வந்துட்டு, எங்க ஆலயத்திலேயே, ஆலயத்து கேம்பஸ் உள்ளேயும் ஆலயத்து உள்ளேயே பண்ணிட்டு, அந்த இடத்துல பயங்கரமாய் கதறி பயங்கரமாய் போராடி என்ன செய்வதுன்னு தெரியல. அப்பதான் யோசித்தேன், நம்முடைய வாழ்க்கையில ஒரு தனி மனுஷன் என்பது எவ்வளவு பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கிறது. சொந்தம் கிடையாது, எனக்கென்று தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, சகோதரர் கிடையாது, சகோதரி கிடையாது. எல்லா பிரச்சனையும் நான் சந்திக்க, எல்லாத்தையும் கவனிக்க வேண்டும். கடைசியில் அந்த குழந்தை நான் பார்க்கணும், எடுங்க அப்படி எடுக்கக்கூடாது, இப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆளாளுக்கு பேசித்தார். கடைசி வரைக்கும் குழந்தையை பார்க்கவே இல்லை. அதன் பின்புதான் அடுத்த 1.5 ஆண்டு காலங்கள் கடந்து 3வது குமாரன் சம்பத் சாம்ராஜ் அவர் பிறந்தார். இப்ப ஏன் சொல்றேன்னா, இந்த பென்யமீனுடைய பிறப்பின் காலம் முதல் ஆரம்பமே கடும் வேதம். அதன் பின்பு அவருடைய பிறப்பின் நேரத்துல அவன் சந்திக்கிறது மரண காலத்தை சந்திக்கிறான். அந்த மரண காலம் என்பது சூத்திரம் தன் வாழ்க்கையை முடிவுக்கு வருகிறது. ஆனா நல்லா கவனிக்கணும், அந்த முடிவுக்கு வரவேண்டிய பென்யமீன் செத்து போகாதபடிக்கு அவன் மீண்டும் உயிரோடு வருகிறான். இதுதான் பென்யமீனுடைய உண்மையான தாற்பயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பென்யமீனுடைய இந்த அடிப்படை தெரிவதில்லை, பென்யமீனுடைய இந்த அஸ்திபாரம் தெரிவதில்லை, பென்யமீனுடைய ஜீவகாலம் இப்படிதான் என்பது அனைவரும் அறிவதும் இல்லை. இந்த பென்யமீன் செத்து போக வேண்டிய, மரித்து போக வேண்டிய பென்யமீன் மரணத்தை சந்தித்தவன், மரண காலத்தை சந்தித்தவன் உயிரோடு வந்தான். எப்படி என்று சொன்னால், அதற்கும் ஒரு இணை வசனத்தை, ஏற்ற வாக்கியத்தை வேதத்திலே காண்பிக்கிறேன், படித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். 15ஆம் அதிகாரம், லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனமாகிய 32வது வசனம். லூக்கா 15 கடைசி. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான். நான் ஏற்கனவே ஒரு வசனத்தை ஏசாயாவிலே காண்பித்தேன், 17:11. அது தாயாகி ராகேலுக்கு ஏற்றது என்று சொல்லி உங்களுக்கு விளக்கவும் செய். இப்போ பென்யமீனுக்கு ஏற்ற ஒரு வசனம் இங்க லூக்கா 15:32 பார்க்கிறோம். உன் சகோதரனாக இவனோ மரித்தான். யாருடைய சகோதரன்?
யோசேப்பின் சகோதரன் தான் இந்த பென்யமீன். இப்ப இவனும் மரித்தான், மரண காலத்தை சந்தித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இப்ப பென்யமீன் உயிரோடு பிறந்து விட்டான். அடுத்தது பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, அவன் காணப்படாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். எப்படி காணப்படாமற் போனான்? யோசேப்பு இஸ்மவேலிடத்தில் விற்கப்பட்டு போனான். அதனால யோசேப்பு இங்கே போயாச்சு. சொந்த தம்பியை யோசேப்பால பார்க்க முடியல, காண முடியல. இது ஒரு காலம், இருண்ட காலம். ஆனால் அவன் திரும்பவும் காணப்பட்டான் என்பதை வசனத்தின்படி இந்த பென்யமீனை யோசேப்பு திரும்பவும் கண்டான். அல்லேலூயா! காணப்படாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். மரண காலத்தை சந்தித்தவன் ஜீவ காலத்தை அனுபவிக்கிறான். காணப்படாமல் நிரந்தரமாய் போய்விட வேண்டியவன் மீண்டும் தன் சகோதரனை காண்கிறான். அதனால் அங்கு 2 பேர் என்ன நடந்தது? அந்த லூக்கா 15 கடைசி சொல்லுகிறபடி சந்தோஷப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி நேரத்துல உங்க வாழ்க்கையில் மரண காலமா, மரண போராட்டமா, மரணத்துக்கு ஏதுவான யுத்தமா, குடும்பத்திலே வேதனையும் குடும்பத்திலே குழப்பமும், குடும்பத்திலே சோதனையும் சந்திக்கவே முடியல. நான் செத்து போனா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? மரித்து போனா அதுவே மேல் என்று சொல்றீங்களா? தற்கொலைக்கு நான் போக போகிறேன் பயமுறுத்துகிறீங்களா? உங்களை பார்த்தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. மரண காலத்தை சந்தித்த பென்யமீன் ஜீவனோடு வந்தான். காணப்படாமற் போன பென்யமீன் மீண்டும் காணப்பட்டான். அதனால் என்ன நடந்தது? இந்த லூக்கா 15 கடைசி சொல்றது, ஆனபடினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக. நாம் என்ற வார்த்தை எதை குறிக்குது? பென்யமீனும் சந்தோஷப்பட்டான், யோசேப்பும் சந்தோஷப்பட்டான். இந்த பென்யமீன் யோசேப்பின் தகப்பனாகி யாக்கோபும் சந்தோஷம். என்ன அழகான தீர்க்க தரிசனம் பாருங்க, எவ்வளவு அருமையான வேத வாக்கியம் பாருங்க. அங்க 3 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்துட்டு கூட இருக்கிற சகோதரர்களா பிரமிக்கிறார்கள். இதுதான் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில, உங்க ஜீவியத்தில, உங்க ஊழியத்தில கர்த்தர் செய்ய விரும்புகிறார். மரணம் எல்லாவற்றுக்கும் ஒரு நிரந்தர முடிவு ஆகாது. மரிக்காமலேயே கர்த்தருக்காக சாதிக்க வேண்டும், மரிக்காமலேயே கர்த்தருக்காக வாழ வேண்டும். மரண காலத்தில் சுத்திரம் எனக்கு ஏற்பட்ட மகா வேதனை, என் பிள்ளையை இழந்ததினால் அடைந்த மகா துக்கம், அன்றைக்கு அதை நினைத்து நான் மறுதளித்திருந்தால், ஒரு கிறிஸ்தவர்களே இப்படி செய்கிறார்கள், ஊழியக்காரர்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி நான் முறுமுறுத்து எல்லாம் சபித்து விட்டு வெளியே தேவனை விட்டு போயிருந்தா இன்னைக்கு ஊழியமே செய்திருக்க முடியாது. ஆனா அதெல்லாம் தாண்டி என்னை தேவன் மீண்டும் ஆசீர்வதிப்பார் என்று நினைக்க ஆண்டவர் 3வது குமாரனை கொடுத்தால் இப்பொழுது மீண்டும் ஊழியத்தை மகிமையாய் செய்கிறேன். இந்த ஒரு மாற்றம், இந்த ஒரு ஜெயம் உங்களுக்கும் கிடைக்கும். வாழ்ந்தால் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ்ந்தால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளை என்றால் எதையும் சந்தித்தாலும் தளர்ந்து போகாதபடிக்கு அதையும் கடந்து முன்னேற தெரிய வேண்டும். இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அதனால் பென்யமீனுக்கு சந்தோஷம், யோசேப்புக்கு சந்தோஷம், தகப்பனுக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த லூக்கா 15 கடைசி வசனத்தின்படி இப்படிப்பட்ட சந்தோஷத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பென்யமீன், யோசேப்பு, யாக்கோபு இவங்க 3 பேரும் சந்தோஷப்பட்டார்கள் என்பதற்கு அவன் சரித்திரத்திலிருந்தே ஒரு வசன ஆதாரத்தை காண்பிக்கிறேன். என்ன வசன ஆதாரம்? கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆதியாகமம் 43:34. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கலாம் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமா இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி
அவனுடனே சந்தோஷமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அவனுடனே சந்தோஷமாய் இருந்தார்கள். யாருடனே? பென்யமீனோடு கூட யோசேப்பு சந்தோஷமாயிருந்தான். பென்யமீனோடு கூட யாக்கோபு சந்தோஷமாயிருந்தான். யாக்கோபு யோசேப்போடு கூட சகோதரர்கள் சந்தோஷமாயிருந்தாங்க. இப்ப இவர்களோடு யோசேப்பின் குடும்பத்தார் சந்தோஷமாயிருக்கிறாங்க. இவர்களோடு கூட பார்வோனின் ஆட்கள் சந்தோஷமாயிருக்கிறார்கள். என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு மகிழ்ச்சி! ஓ, கடும் வேதனையை சந்தித்தவன், மரண காலத்தை சந்தித்தவன், இன்னைக்கு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறான். ஐயா, நான் தைரியமா சொல்லுவேன், இந்த வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. ஓ, ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைத்த என்னை மாற்றி இன்னைக்கு எவ்வளோ ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் சந்தோஷத்தை கொடுக்கிற அறிவிக்கிறவனாய் கர்த்தர் சிறியவனை மாற்றி இருக்கிறார். அப்படியானால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க பயப்படாதீங்க. அதனாலதான் இந்த பென்யமீன் பிறக்கும் போது மறுத்து வச்சு ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தையை சொல்றா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35 அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்றா பாருங்க. என்ன வார்த்தையை சொல்றா? வாசிக்கிறேன். பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மறுத்து வச்சு அவளை பார்த்து பயப்படாதே என்றாள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த ராத்திரியிலே உங்களுக்கு கொடுக்கிறார். பென்யமீனே பயப்படாதே, யோசேப்பே பயப்படாதே, யாக்கோபே பயப்படாதே. நீங்க பயப்பட வேண்டாம். உங்கள் கடும் வேதனை மாறும், உங்கள் மரண காலம் மாறும். உங்கள் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட போகிறார்கள். உங்கள் நிமித்தம் அநேகர் மகிழ்ச்சி அடைய போகிறார்கள். உங்கள் நிமித்தம் அநேகர் ஆனந்த கூத்தாட போகிறார்கள். உங்கள் நிமித்தம் அநேகர் கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்த போகிறார்கள். இன்னைக்கு விடாய்த்து போனவர்களாய், தளர்ந்து போனவர்களாய், அங்கலாய்த்தவர்களாய் காணப்படலாம். ஆனால் எனக்கன்பானவர்களே, என் தேவன் உங்களை அப்படி அல்ல, மகிமையிலும் மகிமையாய் மாற்றப் போகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த யோசேப்பை மன்னிக்கணும், இந்த பென்யமீனை குறித்து இன்னொரு வார்த்தை நாங்க சொல்லிதான் ஆகும். என்னன்னா, இந்த பென்யமீன் பிறக்கும் போதே கடும் வேதனையை சந்தித்தவன், மரண காலத்தை சந்தித்தவன், அதுல இருந்து மீண்டு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தவன். இவனும் சந்தோஷப்பட்டான், மற்றவர்களை சந்தோஷப்படுத்தினான் என்பதற்கு இன்னொரு வரலாற்று ஆதாரம் இருக்கு. இந்த பென்யமீன் வாழ்க்கைக்கு வரலாற்று ஆதாரம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46 அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 46:21. பென்யமீனுடைய குமாரர் நம்பர் 1 பேலா, நம்பர் 2 பெகேர், நம்பர் 3 அஸ்பேல், நம்பர் 4 கேரா, நம்பர் 5 நாகமான், நம்பர் 6 ஏகி, நம்பர் 7 ரோஷ், நம்பர் 8 முஸ்பீம், நம்பர் 9 உப்பீம், நம்பர் 10 ஆர்து. இப்போ கடும் வேதனையில் பிறந்தவன், மரண காலத்தில் பிறந்தவன், இப்படியெல்லாம் இருந்த அவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு சந்தோஷத்தின் மகனாய் மாற்றினதுக்கு ஆதாரமாய் இப்ப அவனுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. பாருங்க எத்தனை பிள்ளைகள்னா, ஆதியாகமம் 46:21 சொல்லுகிறபடி இந்த பென்யமீனுக்கு 10 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார். அந்த 10 பிள்ளைகளுடைய பெயர்களும் வேதாகமத்திலே அடையாளமா இங்கிருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த 10 பேருடைய பேரையும் நான் வாசிச்ச போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் நல்லவே. ஏன்னாக்கா அந்த வசனம் அதுல ஒருத்தன் பாருங்க, ஒருத்தர் நாகமான் என்று பார்க்கிறோம், ஓசத்ராம், இன்னொருத்தர் ஆர்து என்று பார்க்கிறோம், இன்னொருத்தர் ரோஷ் என்று பார்க்கிறோம். எல்லாமே வித்தியாசமான பேர். இவன் துக்கமாகவே இருந்திருந்தா, கடும் வேதனை மட்டுமே அனுபவித்திருந்தா, மரண காலமே ஜீவனா இருந்திருந்தா இப்படி 10 பிள்ளைகளை பெற்றிருக்க முடியாது. ஆனா தேவன் அவனை சந்தோஷப்படுத்தி இவன் மூலமா மற்றவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகி இவனும் சந்தோஷமா இருந்தது நிமித்தம் ஆண்டவர் அவனுக்கு 10 தலைமுறையை கொடுக்கிறார். ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்லை, 10 தலைமுறை, 10 வம்சா வழிகள்.
எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய சாக்கியம் பாருங்கள். எனக்கன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஜீவியம் தான் இந்த பென்யமீனுடைய வாழ்க்கை. இதோடு மாத்திரமல்ல, இந்த பென்யமீனை குறித்து சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த பென்யமீனை குறித்த ஒரே ஒரு வார்த்தையை கடைசியா சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இவனை மாத்திரமல்ல, இவனுடைய சந்ததியார் எப்படி இருந்தார்கள். ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். ஒபதியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 19வது வசனம். ஒபதியாவின் புஸ்தகம் 19வது வசனம். பின் தேசத்தார் ஏசாவின் மலையையும் சமனான தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்ராயிமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். பென்யமீன் மனுஷர் கீலேயாத்தை சுதந்திரித்துக் கொள்வார். இந்த பென்யமீனை மட்டுமல்ல, பென்யமீனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும் போது அந்த சந்ததி கூட என்ன செய்வான்? கீலேயாத் போன்ற விசேஷமான நகரங்களை சுதந்திரித்துக் கொள்வான். அப்ப சுதந்திரிக்க கூடியவனாய் இந்த பென்யமீனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சுதந்திரித்தல் என்றால் என்ன? இழந்து போனதை பெற்றுக் கொள்வது, பெற முடியாததை போராடி பெற்றுக் கொள்வது, வராது என்று சொல்லக்கூடியதை ஈஸியாய் அனுபவிப்பது, இது எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வது. பிசாசின் கையில் இருக்கிறதை பிடுங்கி தேவனுக்காக ஊழியம் செய்வது, சத்துருக்களாகிய மனுஷர்களுக்கு முன்பாக நன்மையை அனுபவித்து தேவனுக்கு சாட்சியாய் இருப்பது. இது எல்லாமே சுதந்திரித்துக் கொள்வது. இந்த ராத்திரி நேரத்துல இந்த பென்யமீனுடைய வேத பாடத்துல அதனுடைய ஆசீர்வாதத்தை குறித்த செய்தியை கேட்க வந்து எனக்கு மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பென்யமீனுடைய கோத்திரத்தார் எப்படி கீலேயாத்தை சுதந்திரித்துக் கொண்டார்களோ அந்த சுதந்திரிக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவார். உங்கள் மனைவியும் கணவனையும் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தின் உறவினர்களை மாற்றுவார். நீங்கள் இழந்து போகிறவர்களாய் அல்ல, ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். கைவிடப்பட்டவர்களாய் அல்ல, சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. தேவனுடைய வசனம் அப்படியே நடக்கும். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் உங்கள் தலைமுறையும் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, உடைய கிருபையின் கரத்தினாலே யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்தின் கீழாய் யாக்கோபின் குமாரர்களை குறித்து இதோ தொடர்ந்து கேட்க செய்தி இன்றைக்கு கடைசியாய் பென்யமீனை குறித்த தேவ செய்தியை அறியும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தீரே. பென்யமீனுடைய ஜீவியம் ஆண்டவரே சுத்திரம் கடும் வேதனையாய் இருந்தாலும், மரண காலத்தை சந்திக்கிறதா இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் நல்லவே. யாக்கோபு சொல்லும் போது அவனுக்கு தீங்கு நேரிடும் என்று அறிந்து அவனை அனுப்பாதிருந்தான் வேதம் சொல்கிறதே. அப்படி அவன் தீங்கை சந்திக்கிறவனாய் இருந்தாலும் கூட ஆண்டவர் கடும் வேதனையை மாற்றினி, மரண காலத்தை மாற்றினி, தீங்கை மாற்றினி, அவனை சந்தோஷப்படுத்தினீர். அவன் மூலமாய் மற்றவர்கள் சந்தோஷப்பட வைத்தீர் ஆண்டவரே. அவனுடைய சந்ததியா ஆண்டவரே சோத்திரம் எல்லைகளை சுதந்திரிக்கிறவர்களாய் இருந்ததை போல, கீலேயாத்தை ஜீத்தவர்களை போல இதோ இன்றைக்கு மாலை ஜெபத்துக்கு வந்தவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கடும் வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதா, கடும் வலிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதா. ரொம்ப முக்கியமாய் இவர்கள் சந்தோஷமாய் இருக்கட்டும், மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருக்கட்டும், விசேஷமாக இழந்த எல்லாவற்றையும் சுதந்திரிக்கட்டும், பெற வேண்டிய எல்லாவற்றையும் பெற்று ஆனந்த கிருபையோடும் தேவ தயவோடும் மகிமைக்கு மேல் மகிமை அடைய கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய கரமும் கிருபையும் பெரிய காட்சி செய்யட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.